வணக்கம் நண்பர்களே. மைண்ட் டாக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு வீட்டுல பெரிய பிரச்சனை எப்போ வரும் தெரியுமா? கணவன் நடுவுல நிற்கும் போது ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் மனைவி, இருவரும் அவனுக்கு முக்கியம். ஆனா ஒரு நாள் ஒரு சிச்சுவேஷன், நீ யாரோட பக்கம்? அந்த ஒரு கேள்விதான் வீட்டையே உடைக்குது. அம்மா அவனை 25 வருஷம் வளர்த்தாங்க. மனைவி அவன் வாழ்க்கை முழுக்க கூட வர்றவ. இப்போ சொல்லுங்க, யார சப்போர்ட் பண்ணணும்? பல வீடுகளில் கணவன் என்ன பண்றான் தெரியுமா? அம்மா பேசுறதுக்கே சைலண்ட். மனைவி கஷ்டப்பட்டாலும் பொறுத்துக்கோன்னு சொல்லுறான். அல்லது மனைவிக்காக அம்மாவை புண்படுத்துறான். ரெண்டு விஷயமும் தவறு. சாணக்கியர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீதியை விட்டு அன்பை தேர்ந்தெடுத்தவன் ஒரு நாள் அன்பையும் இழப்பான். இந்த வரி புரியுதா? பிளிண்டா சப்போர்ட் பண்றது அன்பு இல்ல, அது பயம், அது பலவீனம். ஒரு கணவன் நினைச்சு பாருங்க, அவன் அம்மா அவனுக்கு உயிர். ஆனா அவன் மனைவி, அவள் தன் வீட்டை விட்டு, தன் அப்பா அம்மா, அண்ணன் தங்கை நண்பர்கள்னு விட்டு ஒரு அந்நிய வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு அந்த வீட்டுல ஒரே பாதுகாப்பு யாரு? அவன்தான். அவன்தான் அவளோட பேக் போன். அதுக்காக அம்மாவை மறந்துடணுமா? இல்ல, அம்மா இல்லை என்றால் நீயே இருக்க மாட்ட. ஆனா திருமணத்துக்கு பிறகு நீ தனி குடும்பத்துக்கு தலைவன். இருவரையும் சமப்படுத்துறது தான் உண்மையான ஆண்மை. ஒரு பக்கம் நிக்கிறது ஈஸி, நடுவுல நிக்கிறது தான் லீடர்ஷிப். கணவன் யாரை சப்போர்ட் பண்ணணும்? அம்மாவா, மனைவியா? இல்ல, அவன் சப்போர்ட் பண்றது உண்மையை தான் சப்போர்ட் பண்ணணும். அம்மா தவறு செய்தால் அதை மரியாதையோட சொல்லணும். மனைவி தவறு செய்தால் அதை தனியா புரிய வைக்கணும். வீட்டுல பிரச்சனை வந்தா அதை வெளியே போக விடக்கூடாது. ஒரு நல்ல மகன் ஆகிறது ஈஸி, ஒரு நல்ல கணவன் ஆகிறது கூட ஈஸி. ஆனா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றவன் தான் உண்மையான மனிதன். சில பேர் சொல்லுவாங்க, அம்மா பிள்ளையம்மா பேச்ச கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துறான்னு. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி தாசன் மனைவி பேச்ச கேட்டு பெத்த தாயை பார்க்காம போறான்னு. இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா தானேங்க? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். ஒருவள் உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றவள், மற்றொருவள் உன்னோட வாழ்க்கை முழுக்க நடக்க வர்றவள். இருவரும் முக்கியம்தான். ஆனா சண்டை வந்தா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்க எடுக்கிற தவறான ஒரு டிசிஷன் தான் உன் வீட்டை 2 பாகமா பிளந்துரும். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கணவன் எப்படி நடக்கணும் என்று சாணக்கியர் ஸ்டைல்ல 7 விதியை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. வாங்க விதி 1. நியாயம்தான் உன் பக்கம். இந்த சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், சாணக்கியர் சொல்றாரு, பாசத்தால முடிவு எடுக்கிறவன் தலைவன் அல்ல, நியாயத்தால முடிவு எடுக்கிறவன் தான் உண்மையான தலைவன். அதே மாதிரிதான் ஒரு கணவன். அம்மா என்றாலே சரிதானா? மனைவி என்றாலே தவறுதானா? அப்படி இல்ல. ஒரு கணவன் வாழ்க்கையிலேயே பண்ற பெரிய தவறு என்னன்னா, பாசத்தால டிசிஷன் எடுக்கிறது தான். இன்னைக்கு நான் சொல்ல போற விதி 1, நியாயம்தான் உன் பக்கம். இந்த ஒரு ரூல் ஃபாலோ பண்ணினா உன் வீட்டுல பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்துடும். நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, அம்மா தான் முதன்மை அல்லது மனைவி தான் ஃபியூச்சர். ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு தலைவன் பாசத்தால அல்ல, நியாயத்தால தான் நிலை நிற்க வேண்டும். ஒரு கணவன் வீட்டுக்குள்ள தலைவன். உதாரணத்துக்கு, அம்மா ஒரு விஷயத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மனைவி ஹார்ட் ஆயிருக்காங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க? அம்மா தான் சரின்னு உடனே சொல்லிட்டா மனைவி மனசுல ஒரு கிராக் உருவாகும். அது சின்ன கிராக் இல்ல, அது ஃபியூச்சர்ல பெரிய காப் ஆகும். அதே மாதிரி மனைவி தவறா இருந்தா, அம்மா முன்னாடி என் மனைவி தான் சரின்னு சப்போர்ட் பண்ணினா அம்மா மனசு உடையும். முக்கியமான பாயிண்ட், நீ பப்ளிக் யாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. முதல்ல காமாக இரு, எமோஷன்ல ரியாக்ட் ஆகாது. அப்புறம் தனியா பேசு. எப்படி பேசணும்? அம்மாவிடம், அம்மா நீங்க சொல்றது புரியுது, ஆனா இங்க அவளுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம இதை சாஃப்டா ஹேண்டில் பண்ணலாமா? மனைவியிடம், நீ ஹார்ட் ஆனது எனக்கு புரியுது, ஆனா அம்மாவுக்கும் வயசு ஆகுது, நம்ம பேஷன்ஸ் வச்சு பேசலாமா? இதுதான் லீடர்ஷிப். பேலன்ஸ் எக்ஸ்பிளனேஷன். ஒரு கணவன் 2 பெண்களுக்குள்ள நிற்கிறான். அவன் எடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பக்கம் வெயிட் அதிகமா இருக்கும். அதனாலதான் நியாயம் பார்த்து பேசணும். யாரு தவறுன்னு கண்டுபிடிச்சா அந்த தவறை தனியா சொல்லணும். புலிக்கா இல்ல. சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? பாசம் கண்களை மூடும், நியாயம் மனதை திறக்கும். ஒரு நல்ல கணவன் எங்க அம்மான்னு மட்டும் நினைக்கிறவன் இல்ல, என் மனைவின்னு மட்டும் நினைக்கிறவனும் இல்ல, என் குடும்பம்னு நினைக்கிறவன் தான்.
ஒரு உண்மையை சொல்றேன், அம்மா உன்னை உருவாக்கினாங்க, மனைவி உன்னோட வாழ்க்கையை உருவாக்குறாங்க. நீ எடுக்கும் ஒரு தவறான பக்கம் பிடித்த முடிவு 2 உறவையும் காயப்படுத்தும். ஆனா நீ நியாயம் பக்கமா நின்னா 2 மனசும் உன்னை மதிக்கும். ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா நியூட்ரலா இல்ல, ஃபேரா இரு. விதி 2, பிரச்சனை வெளியே போகக்கூடாது. ஒரு வீட்டை உடைக்க பெரிய சண்டை தேவையில்லை, ஒரு ரகசியம் வெளியே போனால் போதும். அம்மா மனைவி சண்டை எல்லா வீட்டிலும் வரும், ஆனா எல்லா வீடும் உடையாது. ஏன் தெரியுமா? சில வீடுகள் பிரச்சனைய வீட்டுக்குள்ளே முடிச்சு கிடக்கும், சில வீடுகள் அதை வெளியே சொல்லி பெரிசாக்கும். சாணக்கியர் சொல்றாரு, குடும்ப ரகசியம் வெளியே சென்றால் மரியாதை அழியும். இந்த ஒரு வரி ஒவ்வொரு கணவனும் மனசுல வைக்கணும். ஒரு நாள் அம்மா கோவமா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நண்பன் கிட்ட சொல்லுறான், அதை வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்றான், அதை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்றான். அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை தீருமா? இல்ல, அது பெரிய பிரச்சனையா மாறும். அதே மாதிரி மனைவி மனசு உடைஞ்சிருந்தா அதை அவள் வீட்டுக்கு சொல்லிட்டா அங்கிருந்து அட்வைஸ் வரும், இங்கிருந்து ஈகோ வரும். அப்போ 2 குடும்பம் ஃபைட். ஒரு சண்டை 2 பேருக்கு நடக்குது, ஆனா வெளியே போனா 2 குடும்பத்துக்கு நடக்கும். சாணக்கியர் சொல்றாரு, உள்ளதை வெளியே சொல்வது அறிவு அல்ல. கணவன் என்றால் அவன் மீடியாட்டர். அம்மா மனைவி சண்டை வந்தா அதை வீடியோ எடுக்காதே, ஸ்டேட்டஸ் வைக்காதே, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதே, தனியா உட்காந்து பேசுங்க. முதலில் அம்மாவிடம் தனியா பேசு, அவங்க மனசு புரிஞ்சுக்கோ. பிறகு மனைவியிடம் தனியா பேசு, அவளோட வலியை கேளுங்க. குரல் உயர்த்தினால் பிரச்சனை தீராது, அறிவு உயர்த்தினால் தான் தீரும். ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை தீர்க்கிறான் என்றால் அவன் லீடர், வெளியே சொல்லி சிம்பாத்தி தேடுறான் என்றால் அவன் பலவீனன். அம்மா மனைவி பிரச்சனை வெளியே போகக்கூடாது, ஏன்னா அது மரியாதையை கெடுக்கும், நம்பிக்கையை உடைக்கும். உண்மையான ஆண்மை சண்டையை பெரிதாக்குவதில்லை, அதை அமைதியாக முடிப்பது. விதி 3, திருமணத்துக்கு பிறகு பொறுப்பு மாறும். ஒரு ஆண் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் எப்போ வரும் தெரியுமா? அவன் சம்பளம் வாங்குற நாள் அல்ல, அவன் கல்யாணமான நாள்ல. அந்த நாள் வரை அவன் ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் பொறுப்பு, அவன் அம்மா அப்பா. ஆனா கல்யாணமான நாளிலிருந்து அவன் ஒரு புதிய குடும்பத்தின் தலைவர். சாணக்கியர் சொல்றாரு, பொறுப்பை உணராதவன் அதிகாரத்துக்கு தகுதி இல்லாதவன். கணவன் என்றால் அவன் ஒரு பொறுப்பு. ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வர்றாள், தன் அம்மா, தன் அப்பா, தன் சைல்ட்ஹுட் நண்பர்கள் எல்லாம் விட்டு ஒரு புதிய வீட்டுக்கு வர்றாள். அவளுக்கு அந்த வீட்டுல ஒரே பாதுகாப்பு யாரு? கணவன் தான். அம்மாவுக்கு நீ மகன், ஆனா மனைவிக்கு நீதான் உலகம். இதுக்கு அர்த்தம் அம்மாவை மறந்து போறதா? இல்ல, அம்மாவுக்கு மரியாதை என்றும் இருக்கணும். ஆனா மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது உன் கடமை. ஒரு நாள் மனைவி மனசு உடைஞ்சு அழுதிட்டே இருக்கா, அப்போ நீ என்ன சொல்லுற? பொறுத்துக்கோ, அம்மாதான்னு சொன்னா அவளுக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பு இருக்கா? திருமணத்துக்கு பிறகு நீ இன்னும் ஒரு பையன் இல்லை, நீ ஒரு தலைவன். சாணக்கியர் சொல்றாரு, தன் குடும்பத்தை காக்காதவன் பிறரை காக்க முடியாது. உன் மனைவி உன் குடும்பம். ஒரு அம்மா மகனை நம்பி வாழ்றாங்க, ஒரு மனைவி கணவனை நம்பி வாழ்கிறாள். அந்த நம்பிக்கையை உடைக்காதது தான் உண்மையான ஆண்மை. அம்மா மனைவி பிரச்சனை வந்தா நீ நடுவுல நிக்கணும். ஆனா ஒன்னு நினைச்சுக்கோ, மனைவி இந்த வீட்டுக்கு புதுசு, அவளுக்கு அட்ஜஸ்ட் ஆக நேரம் தேவை. அந்த நேரத்துல நீதான் அவளோட பேக் போன். நீ சைலண்டா இருந்தா அது நியூட்ரியாலிட்டி இல்லை, அது பொறுப்பை தவிர்ப்பது. திருமணமான பிறகு உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் முடிவுகள் 2 குடும்பத்தையும் பாதிக்கும். அம்மாவை மதிப்பவன் நல்ல மகன், மனைவியை காப்பாற்றுபவன் நல்ல கணவன். ஆனா 2 பொறுப்பையும் பேலன்ஸ் பண்றவன் தான் உண்மையான மனிதன். திருமணமான நாளிலிருந்து உன் பேர் மட்டும் மாறாது, உன் பொறுப்பும் மாறும். விதி 4, பப்ளிக்கா யாரையும் அவமானப்படுத்தாத. ஒரு வீட்டுல பெரிய காயம் என்னன்னு தெரியுமா? அது வார்த்தை காயம்தான். அம்மா முன்னாடி மனைவியை திட்டுறது, மனைவி முன்னாடி அம்மாவை அவமானப்படுத்துறது. இந்த ஒரு தவறுனால உறவுல ஆழமான பிளவு உண்டாக்கும். இன்னைக்கு இந்த விதி 2, பப்ளிக்கா யாரையும் அவமானப்படுத்தாதே. சாணக்கியர் ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு, மனிதனின் மரியாதையை காப்பாற்றுவதுதான் ஆட்சியின் முதல் கடமை. ஒரு கணவன் வீட்டுக்குள்ள ஆளுனா அவன் முதல் கடமை 2 பெண்களோட மரியாதையை காப்பாத்துறது. உதாரணமா ஒரு சின்ன விஷயம், சமையல் சரியா வரலன்னு வச்சுக்கலாம். அம்மா சொல்றாங்க, எங்கள் காலத்துல இப்படி இல்ல. இங்க கணவன் உடனே அம்மா சரிதானுன்னு சொல்லிட்டா மனைவி வெளியில அமைதியா இருப்பாங்க, ஆனா உள்ள உடைஞ்சு போவாங்க. அதே மாதிரி
மனைவி ஹார்ட் ஆயிட்டு உங்க அம்மா எப்பவும் இப்படிதான்னு சொல்லிட்டாங்கன்னா அம்மா மனசு காயப்படும். முக்கியமான ரகசியம் என்னன்னா, பப்ளிக்கா யாரையும் கரெக்ட் பண்ணாதே. 3 பேரும் இருக்கும் இடத்துல நீ ஜட்ஜ் ஆகாத. நீ செய்ய வேண்டியது டாபிக் சேஞ்ச் பண்ணு, சிச்சுவேஷன் காம் பண்ணு, அப்புறம் தனியா பேசு. எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அம்மா விட்ட தனியா, அம்மா நீங்க சொல்றது புரியுது, ஆனா அவளுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் சாஃப்டா பேசலாமா? மனைவியிடம் தனியா, நீ ஹார்ட் ஆனது புரியுது, ஆனா அம்மா முன்னாடி இப்படி பேசாதே, நம்ம ரெஸ்பெக்ட் காக்கணும். இதுதான் மேட்டர்டி. ஏன் இது முக்கியம்? ஒரு பொண்ணுக்கு மரியாதை பெரிய விஷயம். பப்ளிக்கா அவமானம் வந்தா அது அவங்க மனசுல பர்மனன்ட் மார்க் ஆகும். ஒரு நாள் கோபம் மறந்து போகலாம், ஆனா அவமானம் மறக்க முடியாது இல்லையா? சாணக்கியர் சொல்றாரு, கோபம் ஒரு நிமிஷம், அவமானம் ஒரு ஆயுள். ஒரு நல்ல கணவன் வார்த்தையால காயப்படுத்த மாட்டான், வார்த்தையால காப்பாத்துவான். ஒன்னு நினைச்சுக்கோ, அம்மா உன்னை மதிக்கணும்னா நீ அவங்க மரியாதையை காப்பாத்தணும். மனைவி உன்னை நேசிக்கணும்னா நீ அவங்க டிஜினிட்டி காப்பாத்தணும். நீ பப்ளிக்கா யாரையும் கீழே காட்டினா அவங்க இருவரும் உன்னை உள்ளுக்குள் தள்ளி விடுவாங்க. ஆனா நீ இருவரையும் ப்ரொடெக்ட் பண்ணினா அவங்க இருவரும் உன்னை மனசுல உயர்த்துவாங்க. விதி 5, பேலன்ஸ் இல்லைன்னா டிஸ்டன்ஸ் வரும். ஒரு வீட்டுல பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியுமா? யாராவது ஒருத்தி நான் முக்கியமில்லையான்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாதான். அம்மா சைடு அதிகம், மனைவி இக்னோர், அல்லது மனைவி சைடு அதிகம், அம்மா நெக்லெக்ட். இது மெதுவா டிஸ்டன்ஸை உருவாக்கும். இன்று விதி 3, பேலன்ஸ் இல்லைன்னா டிஸ்டன்ஸ் வரும். சாணக்கியர் சொல்லும் ஒரு அடிப்படை தந்திரம் என்னன்னா, சமநிலை குலைந்த இடத்தில் அமைதி நிலைக்காது. ஒரு கணவன் வாழ்க்கையிலேயே பெரிய ஸ்கில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது. உதாரணத்துக்கு, நீ தினமும் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் மனைவியோட மட்டும் பேசுற, அம்மாவை ஒரு வார்த்தை கூட பேசாம எதுவும் சொல்லலன்னா அம்மா என்ன நினைப்பாங்க? என் பையன் மாறிட்டானே. அதே மாதிரி நீ எல்லா டெசிஷனையும் அம்மாவோட மட்டும் டிஸ்கஸ் பண்ற, மனைவியை இன்கவ் பண்ணலன்னா மனைவி என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இந்த வீட்டுல நான் அடுத்தவளா? இதுதான் டிஸ்டன்ஸ் ஆரம்பமாகும். முக்கியமான ரகசியம், பேலன்ஸ்னா 50-50ன்னு அர்த்தம் இல்லை. அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ப ஃபேர்னஸ். அம்மாவுக்கு டெய்லி ரெஸ்பெக்ட் பிளஸ் டைம் கொடு, மனைவிக்கு அட்வென்ஷன் பிளஸ் இன்வால்வ்மெண்ட் கொடு. இருவரும் இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் ஆகணும். ப்ராக்டிக்கலா எப்படி ஹேண்டில் பண்றது? உதாரணத்துக்கு, ஒரு ஃபேமிலி டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா முதல்ல மனைவியோட டிஸ்கஸ் பண்ணு, அப்புறம் அம்மாவிடம் ஷேர் பண்ணு. அல்லது அம்மாவோட ஹெல்த் விஷயம்னா மனைவியையும் இன்வால்வ் பண்ணு. இது சிம்பிள் ஜெஸ்டர் தான், ஆனா பெரிய இம்பாக்ட். ஏன் இது முக்கியம்? ஒரு பெண்ணுக்கு இன்செக்யூரிட்டி வந்தா அது சைலண்டா டிஸ்டன்ஸ் ஆகும். அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுல காப் உருவாகும். ஒரு நாள் நீ கவனிக்கும் போது அது ஆல்ரெடி லேட் ஆகியிருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு வீட்டை குலைக்க வாழும் வேண்டாம், சமநிலை குலைந்தாலே போதும். ஒரு நல்ல கணவன் ஒருத்தியை உயர்த்தி மற்றொருத்தியை தாழ்த்த மாட்டான், இருவரையும் மதித்து பேலன்ஸ் பண்ணுவான். ஒன்னு நினைச்சுக்கோ, அம்மா உன்னை இழக்கக்கூடாது என்று பயப்படுறாங்க, மனைவி உன்கிட்ட தூரமா விலகிடக்கூடாது என்று பயப்படுறாங்க. 2 பயங்களுக்கும் காரணம் டேஷ் அண்ட் பேலன்ஸ்டு அட்டென்ஷன். நீ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா 2 மனசும் செக்யூரா இருக்கும். ரெஸ்பெக்ட் பிளஸ் அட்டென்ஷன் பிளஸ் இன்வால்வ்மெண்ட், இந்த 3 இருந்தா டிஸ்டன்ஸ் வராது. விதி 6, ப்ராப்ளம் வந்த உடனே தீர்வு. ஒரு வீட்டுல உறவு உடைஞ்சு போறது பெரிய சண்டையால இல்ல, சின்ன பிரச்சனைய பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டு விடுறதால தான். இது விதி 6, ப்ராப்ளம் வந்த உடனே தீர்வு. சாணக்கியர் சொல்லும் ஒரு ஆழமான தந்திரம் என்னன்னா, சிறு தீப்பொறிய உடனே அணைத்தால் வீடு காப்பாத்தலாம், அதை விட்டால் அரண்மனை கூட சாம்பலாகும். அதே மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையும். ஒரு நாள் அம்மா மனைவி இடையே சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். நீ என்ன பண்ற? இப்ப பேசணும், மனசு இல்ல, விடுன்னு இக்னோர் பண்றியா? அது அந்த நாள்ல முடிஞ்சு போகாது. அந்த சைலன்ஸ் மறுநாள் கோல்ட் பிஹேவியர் ஆகும். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் குறையும், பின்னாடி மனசுல கோபம் சேமிக்கப்படும், ஒரு நாள் அது வெடிக்கும். முக்கியமான ரகசியம், ப்ராப்ளம் வந்த உடனே காம் மீட்டிங் வைக்கணும். ஜட்ஜ் ஆகாதே, மீடியாட்டர் ஆகு. 3 பேரும் சேர்ந்து கோபம் இல்லாம பேசணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்? முதல்ல சிச்சுவேஷன் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்லு, நமக்கு ஃபேமிலி பீஸ் முக்கியம், இந்த விஷயத்தை இப்போவே கிளியர் பண்ணலாம். ஒவ்வொருத்தரையும் கேள், இன்டரப்ட் பண்ணாதே, சைடு எடுக்காதே, அப்புறம் நியூட்ரலாக சொல்லு, இங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுதான் லீடர்ஷிப். ஏன் உடனடி தீர்வு முக்கியம்?
ஒரு நாள் சைலன்ஸ், ஒரு வாரம் டிஸ்டன்ஸ், ஒரு வாரம் டிஸ்டன்ஸ், ஒரு மாசம் காஃப், ஒரு மாதம் காஃப், நம்பிக்கை குறைவு. டைம் ஹீல் பண்ணும் என்று நம்பாதே. டைம் சம்டைம்ஸ் டேமேஜையும் அதிகப்படுத்தும். சாணக்கியர் சொல்றாரு, பிரச்சனை வந்ததுதான் ஆபத்து இல்லை, அதை விட்டுடுறதே ஆபத்து. ஒரு நல்ல கணவன் சண்டையை அவாய்ட் பண்ண மாட்டான், சண்டையை சால்வ் பண்ணுவான். ஒன்று நினச்சிக்கோ, அம்மா அமைதியாக இருந்தாலும் உள்ள காயமாக இருக்கலாம், மனைவி சிரிச்சாலும் மனசில் ஹர்ட் இருக்கலாம். நீ பேசலைன்னா அந்த காயம் டீப் ஆகும், ஆனால் நீ உடனே பேசினா அந்த காயம் மார்க் கூட விடாமல் ஆறும். பீஸ் ஆட்டோமேட்டிக்லி வராது, பீஸ் கிரியேட் பண்ணணும். விதி 7, தவறு யாருடையது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்துல பெரிய பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா? உண்மையை விட்டு பக்கம் பிடிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து. அம்மா என்றாலே சரி, மனைவி என்றாலே சரி, இந்த மனநிலை தான் வீட்டையே கெடுக்கும். சாணக்கியர் சொல்றாரு, உண்மையை மறைக்கும் அன்பு ஒரு நாள் அழிவை தரும். இந்த வரி ரொம்ப கஷ்டமானது, ஆனா அதுதான் உண்மை. ஒரு நாள் அம்மா கோபத்துல மனைவியை காயப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கணவன் என்ன பண்றான்? அம்மாதான் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டா அது நீதியா? அதே மாதிரி மனைவி தவறு செய்தாலும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு அம்மாவை ஒதுக்கிட்டா அது சரியா? பிளைண்ட் சப்போர்ட் அன்பு இல்ல, அது பலவீனம். உண்மை பக்கம் நிக்கிறது தான் தைரியம். சாணக்கியர் கூறினார், அரசன் தன் மகனை கூட தண்டிப்பான், அவன் தவறு செய்தால். ஏன்? நீதிக்கு முன்னாடி உறவு வரக்கூடாது. கணவன் நினைச்சு பாரு, நீ அம்மாவை காப்பாத்தணும், நீ மனைவியை காப்பாத்தணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ காப்பாற்ற வேண்டியது உண்மை. அம்மா தவறு செய்தா அதை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாதே, தனியா பேசு, மரியாதையோட சொல்லு. அம்மா இப்படி பேசினா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்னு. மனைவி தவறு செய்தா அதை அம்மா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணாதே, தனியா சொல்லு, இது சரியில்லை, நம்ம சரி பண்ணலாம்னு. ஒருத்தியை இம்ப்ரெஸ் பண்ண மற்றொருத்தியை ஹார்ட் பண்ணாதே, அது லீடர்ஷிப் அல்ல. நீதி இல்லாத சப்போர்ட் ஒரு நாள் உன்னையும் சிக்க வைக்கும். இன்னைக்கு நீ ஒருத்தி பக்கம் நின்னா நாளைக்கு அவங்க இருவரும் உன்னை நம்ப மாட்டாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் மீது நம்பிக்கை வர வேண்டும், ஒரு அம்மாவுக்கு மகன் மீது நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது உண்மையால தான் முடியும். கணவன் யாரை சப்போர்ட் பண்ணணும்? அம்மாவா, மனைவியா? இல்ல, அவன் சப்போர்ட் பண்ணணும் தவறில்லாத பக்கம். உறவு முக்கியம்தான், ஆனா நீதிதான் உறவுகளை காப்பாற்றும். நீதி இல்லாத அன்பு ஒரு நாள் வெறுப்பாக மாறும். நீ மகனாகலாம், நீ கணவன் ஆகலாம், ஆனா நீதிமான் ஆகிறது தான் உண்மையான ஆண்மை. கடைசியா இந்த வீடியோ முடியும் முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நம்ம வீடு சந்தோஷமா இருக்கு, இல்ல சண்டை அதிகமா இருக்கு? அம்மா மனைவி பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கும், ஆனா எல்லா வீட்லயும் அது பிரிவாக மாறக்கூடாது. ஒரு அம்மா தன் மகன் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பாங்க, ஒரு மனைவி தன் கணவன் தன்னோட இருக்கணும் தான் நினைப்பா. நீங்க இருவருமே உன்னை காதலிக்கிறாங்க, ஆனா நீ யாரை காப்பாத்துற? சில நேரம் நம்ம ஈகோ நம்ம குடும்பத்தை விட பெரியதா ஆகிடுது. நான் தான் சரி, அவங்க தான் தவறு. இந்த வார்த்தைகள் தான் மெதுவா உறவை உடைக்குது. ஒரு வீடு உடையறது ஒரே நாள்ல இல்ல, மரியாதை குறையறப்போ, நம்பிக்கை உடையறப்போ, கேட்காமல் தீர்ப்பு சொல்லறப்போ. நீ ஒரு நல்ல மகன் ஆகணும்னா அம்மாவை மதிச்சு பேசு. நீ ஒரு நல்ல கணவன் ஆகணும்னா மனைவியை பாதுகாத்து பேசு. ஆனா நீ ஒரு நல்ல மனிதன் ஆகணும்னா இருவரையும் புரிஞ்சு பேசு. ஒரு நாள் அம்மா இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு நாள் நீ வயசானவன் ஆகிடுவ. அப்போ உன்னோட வாழ்க்கையில நினைவுகள் தான் இருக்கும். அந்த நினைவுகள் சண்டையா இருக்கணுமா, இல்ல சிரிப்பா இருக்கணுமா? குடும்பம் வெல்லற இடம் அல்ல, காப்பாத்துற இடம். சாணக்கியர் சொல்றாரு, உறவை காக்கும் மனிதன் தான் உண்மையான அறிவாளி. வாழ்க்கையில பெரிய வெற்றி பணம் இல்லை, அமைதி. நீ வீட்டுக்குள்ள ஹீரோ ஆகணும்னா கத்தாதே, கேள், தீர்ப்பு சொல்லாதே, புரிஞ்சு, பக்கம் பிடிக்காதே, சமநிலை காப்பாற்று. ஒரு கணவன் பேலன்ஸ் பண்ணினா அந்த வீட்டில் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க, மனைவி பாதுகாப்பா இருப்பாள், குழந்தைகள் நிம்மதியா வளருவாங்க. உன்னால ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும், உன்னால ஒரு வீடு உடையவும் முடியும். தீர்மானம் உன்னுடையது. இன்னைக்கு வீட்டுக்கு போறப்போ ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, அம்மாவிடம் மரியாதையா பேசுங்க, மனைவியிடம் அன்பா பேசுங்க. இருவரும் உங்களை பெருமைப்படுற மாதிரி வாழுங்க. வீட்டுல ஜெயிக்காதீங்க, வீட்டை காப்பாத்துங்க. அதுதான் உண்மையான ஆண்மை. ஒரு வீடு சந்தோஷமா இருக்கணும்னா அங்க பெரிய பணம் வேண்டாம், சரியான புரிதல் போதும். இந்த மாதிரி புரிதலை தர்ற வீடியோக்கள் நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஏன்னா இந்த சேனல்ல சண்டையை தூண்டும் விஷயங்கள் இல்ல, சண்டையை தீர்க்கிற எண்ணங்கள் தான் இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.